பாக்கியா வந்து ஹாலில் உட்காந்துட்டு செலியன் ஜெனி எல்லாத்துக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா ஒரே குழப்பமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு செலியன் கேட்குறாரு. இல்லைடா, பெரிய கல்யாண ஆர்டர் ஒன்று வந்திருக்கு, ஆனால் அவங்க லெபனிஷ் டிஷ் எல்லாம் கேட்குறாங்க. நான் அதெல்லாம் எப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ரூம்குள்ளே தண்ணி குடிக்கிறதுக்காக வெளியே வரார் கோபி. அவர் வந்துட்டு உடனே அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, லெபனிஷ் டிஷ் செய்கிற ஒரு ஷெஃபை வந்து இந்த வேலை முடிகிற வரைக்கும் தனியாக வேலைக்கு எடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அப்படியே ஆச்சரியமா திரும்பி பார்க்குறாங்க. பேசி முடிச்சுட்டு பாக்கியா வந்து வாக்கிங் போகிறாங்க. அவங்க பார்க்கில் நடந்துட்டு இருக்கும்போது பின்னாடியே கோபியும் வராரு. உன்னை பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது பாக்கியா அப்படின்னு சொல்கிறாரு. நீ இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு எனக்கு அப்போ தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்போ தெரிஞ்சதை என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி பாக்கியா கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் உன்னை விட்டு போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. கோபி இப்படி சொன்னதை கேட்டோன்னா பாக்கியாக்கு வந்து செம டென்ஷன் ஆயிடுது. எதுக்கு நான் உங்களை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வச்சிடாதீங்க என்னைய அப்படின்னு சொல்லி கோபமாக பேசிட்டு போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தா ராதிகோட வீட்டில் காட்டுறாங்க கோபியை. அப்போ ராதிகாவும் கோபியும் ரூமில் இருக்காங்க. அப்போ கோபி வந்து நான் வந்து பாக்கியாவை வந்து அழிக்க நினச்சிருக்கவே கூடாது, அவள் எவ்வளோ பெரிய ஜீனியஸ், அவளோட ஹோட்டலில் வந்து அழிக்க நினச்சி அவளுக்கு நான் பெரிய துரோகமே செஞ்சிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. பாக்கியா பார்த்து நல்லதனமாகவும் பாக்கியாவுக்கு கெடுதல் பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லி கோபி சொல்கிறத பார்த்துட்டு ராதிகா வந்து குழப்பமாகறாங்க. எங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கோபி வந்து பாக்கியா பக்கம் சாயறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவுக்கு வந்து சந்தேகமாக இருக்குது. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.